இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்கிறதா? இதை நம்ம முக்கியமாக இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இன்னைக்கு வந்திருக்கிறோம். என்றைக்குமே இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் உண்மை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் வந்து நம்முடைய தேசத்திலே மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே அநேக பகுதிகளுக்கு மிஷனரிகள் கடந்து சென்றாங்க. அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக குரல் கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகும்போது அங்கே மிஷனரிகள் கடந்து போகிறாங்க. அங்கே ரெட்டை குழந்தை பிறந்தாலே அது ஒரு சாபம் அப்படின்னு அந்த ரெட்டை குழந்தைகளை காட்டில் தூக்கி வீசிடுவாங்களாம். அங்கே இருக்கிற சிறுத்தைகளுக்கு உணவாக்கிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அந்த தேசத்தில் பிறந்துச்சுன்னா அந்த தேசத்துக்கே ஒரு பேராபத்து, ஒரு சாபக்கேடு, தெய்வ குத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற நம்புகிற ஒரு மூட நம்பிக்கை பழக்கம் அங்கே இருந்துச்சு. அதற்கு விரோதமாக போராடி மீட்டு கொண்டு வந்தாங்க. அதில் மிஷனரிகள் வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய இந்திய தேசத்திலே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கு கட்டி விடுதல் முதற்கொண்டு, உடன்கட்டை ஏறுதல் முதற்கொண்டு, கல்வி மறுக்கப்பட்ட விஷயங்கள் முதற்கொண்டு, இன்னும் எத்தனையோ மூட நம்பிக்கைகள் விரோதமாக கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இங்கே செயல்பட்டு அறிவு கண்களை திறந்து இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்று நல்ல நாலேஜோட செயல்படுறாங்கன்னா அதுக்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் யார்? கிறிஸ்தவ மிஷனரிகள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நோக்கி வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னவாக மாறிஇருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள் என்று மகாராஷ்டிர மாநிலத்தில் பால் தினகரன் டீமுக்கு எதிராக அங்கே ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை கேஸாக எடுத்து அங்கே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதை இன்னைக்கு நாம் சிந்திக்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏன் இது வருது? உண்மையிலேயே அவர்கள் பிரார்த்தனை செய்து, உண்மையிலேயே அவர்கள் நல்ல விசுவாசத்தை மக்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவினுடைய அன்பின் சுவிசேஷத்தை அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா இது போன்ற காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, நிறைய மூட நம்பிக்கைகளை நம்பிக்கை என்கிற போர்வையிலே மக்களுக்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் சகோதரர் பால் தினகரன் அவருடைய தகப்பனாரும் இது போன்ற சில மூட நம்பிக்கைகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினார். அவர்கள் மேலே கிறிஸ்தவர்களிடத்தில் பெரிய மதிப்பு இருந்தாலும் அவர்களும் சில மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரப்பிட்டு தான் போனாங்க. அவரும் இந்த தங்கச்சாவி திட்டத்தை எல்லாம் தினகரன் ஐயா அவர்களை செய்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பெரிய விமர்சனங்களுக்கு மேலாக அது போன விஷயத்தை பார்க்க முடியும். அவருடைய பையன் பால் தினகரன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஜெப பேனா, ஒரு பேனாவை ஜெபம் பண்ணி கொடுத்துட்டா போதும், அந்த பேனாவின் மூலியமாக நீங்கள் எக்ஸாம் நன்றாக எழுதலாம் என்கிற விஷயம். இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? நல்லா கவனிங்க. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்பிக்கை என்பது வெளிச்சம். ஒரு மனிதனை வெளிச்சத்துக்குள்ளாக, ஒரு மனிதனை சிறந்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி செல்வது தான் நம்பிக்கை. கடவுள் மேலே நாம் வைப்பது நம்பிக்கை. அதே சமயத்தில் ஒரு பொருட்களின் மேலே எப்போ போகுதோ நம்பிக்கை போகுதோ அது மூட நம்பிக்கையாக அங்கே மாறுகிறது.